பெண் குழந்தைகள் அதிக பணப்பலன்களை வழங்குவதற்கு 2021 இந்த திட்டத்தை சீரமைத்தார்கள். அந்த சீரமைக்கப்பட்ட அந்த திட்டத்தின்படி பெண் கரு மற்றும் சிசு கொலைகளை தடுத்தல், குழந்தை திருமணங்களை தடுத்தல், நிதி பாதுகாப்பை மேம்படுத்துதல், பெண் கல்வியை மேம்படுத்துதல், ஆண் குழந்தைகளை மட்டுமே விரும்பும் மனப்போக்கை மாற்றுதல், சிறு குடும்ப முறையை ஊக்குவித்தல், குழந்தை பாலின விகிதத்தை குறைத்தல், விகிதத்தை உயர்த்துதல். முதிர்வு தொகை என்பது இங்கே வழங்கப்படுவதன் போது இதை ஒரு நிகழ்ச்சியாகவே நடத்தி பொதுமக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி யாருக்கெல்லாம் ஒரே ஒரு பெண் குழந்தை இருக்கிறதோ அந்த பெண் குழந்தை 3 வயது நிறைவடைவதற்கு முன்னால் துறையிடத்தில் விண்ணப்பித்து அந்த விண்ணப்பிப்பதன் மூலம் 50,000 ரூபாய் வைப்புத் தொகையை முதலீடு செய்வதற்குரிய நடவடிக்கையை பெற்றோர்கள் எடுக்க வேண்டும் என்கின்ற வகையில் தமிழ்நாட்டில் தொடங்கி வைக்கவிருக்கிறோம். அதற்கென்று இன்றைக்கு 36 கோடி ரூபாய் தொடக்கமாக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கிற 14 வயதுக்குட்பட்ட பெண் குழந்தைகளுக்கு HPV என்று சொல்லப்படுகிற இந்த தடுப்பூசி இலவசமாக தொடங்கப்படுவதன் மூலம் இந்தியாவில் இருக்கிற 36 மாநிலங்களில் இன்றைக்கு தமிழ்நாட்டில் மட்டுமே இது தொடங்கி வைக்கப்படுகிற ஒரு மகத்தான காரியத்தை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இன்றைக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார்கள். இந்த திட்டம் தொடங்கப்படுமானால் இப்போது தனியார் மருத்துவமனைகளிலும் இதற்கான இந்த HPV தடுப்பூசி போடப்படுகிறது. ஒவ்வொரு மருத்துவமனையிலும் ஏறத்தாழ 14-15,000 ரூபாய் வரை ஒவ்வொரு தடுப்பூசிக்கும் செலவாகிறது. ஆனால் தமிழ்நாடு அரசு இந்தியாவில் முதன்முறையாக 14 வயதுக்குட்பட்ட பெண் குழந்தைகளுக்கு எதிர்காலத்தில் பெண் சமூகத்திற்கு நிச்சயம் எதிர்காலத்தில் இந்தியா முழுமைக்கும் இந்த தடுப்பூசி போடும் திட்டம், HPV தடுப்பூசி போடும் திட்டம் இந்தியா முழுமைக்கும் வரும் என்கின்ற நம்பிக்கையும் இருக்கிறது. காரணம் ஏற்கனவே